அன் ஃபலாலத் பின் உபை வ தமீம் தாரி ரலியல்லாஹு அன்ஹுமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மன் கர அஷ்ர ஆயா ஃபி லைலத்தின் குத்திப லஹு கின்தாரும் வல் கின்தாரு ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. 10 ஆயத்துக்களை ஓர் இரவில் ஓதுபவருக்கு ஒரு கிந்தார், ஒரு குறிப்பிட்ட எடை அளவு நன்மை எழுதப்படுகிறது. ஒரு கிந்தார் என்பது உலகிலுள்ள யாவற்றை விட சிறந்தது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கர அஷ்ர ஆயத் ஃபி லைலத்தி லம் யுக்தம் மினல் காஃபிலி. ஒருவர் இரவில் 10 ஆயத்துக்களை ஓதிக்கொண்டால் அவர் அன்றிரவு அல்லாஹு தாலாவின் வணக்கத்தை விட்டும் மறந்தவர்களில் கணிக்கப்பட மாட்டார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எவர் ஒருவர் 100 ஆயத்துக்களை ஓர் இரவில் ஓதுகிறாரோ அவர் அன்றிரவை இபாதத்தில் கழித்தவர்களில் கணிக்கப்படுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஷ்அரி கூட்டத்தாரின் பயணத் தோழர்கள் இரவில் தங்கள் வேலைகளை முடித்துக்கொண்டு இல்லங்களுக்கு திரும்பி வந்து புனித குர்ஆன் ஓதுகையில் அவர்களின் சத்தத்தை நான் அறிந்து கொள்கிறேன். மேலும் பகலில் தங்கள் வீடுகளுக்கு அவர்கள் வருவதை பார்க்காவிட்டாலும் இரவில் அவர்கள் புனித குர்ஆன் ஓதும் சத்தத்தை வைத்து அவர்கள் இல்லங்களையும் அறிந்து கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எவர் இரவின் கடைசி பகுதியில் கண் விழிக்க இயலாது என்று அஞ்சுவாரோ அவர் இரவின் ஆரம்பத்திலேயே தூங்கும் முன் வித்ரு தொழுது கொள்ளவும், எவர் இரவின் கடைசி பகுதியில் எழ ஆர்வம் கொள்வாரோ அவர் இரவின் கடைசியில் வித்ரு தொழுது கொள்ளவும். ஏனெனில் இரவின் கடைசி பகுதியில் புனித குர்ஆனை ஓதும் சமயம் மலக்குகள் வருகிறார்கள். அந்நேரம் ஓதுவதை சிறப்பானது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன் ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமின் முஸ்லிமின் யஃபுது மல்ஜஅஹு யக்ரவு சூரத் மின் கிதாபில்லாஹ் இல்லா வக்கல்லலஹு லாஹு மலக்கன் ஃபலஹ யக்ரபுஹு ஷையுன் யஅதிவு ஹத்தா யுஹிப்பு வத்தஹப்ப. முஸ்லிமான ஒருவர் படுக்கைக்கு சென்றதும் புனித குர்ஆனில் இருந்து ஏதேனும் ஒரு சூறாவை ஓதிக்கொண்டால் அல்லாஹு தஆலா அவரை பாதுகாக்க ஒரு மலக்கை நியமிக்கிறார். பிறகு அவர் எப்பொழுது விழித்தாலும் அவர் விழிக்கும் வரை இடர் தரும் எந்த பொருளும் அவர் நெருங்கம் செய்யாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறியதாக ஹஜரத் ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.